ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில் இன்றைக்கி ஒரு ரிவ்யூஸ் வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து கிரைண்டரோட மூடி தான். இது பழைய கிரைண்டர் ஆனது. கிரைண்டரை நான் கடையில் போட்டுட்டு ரிட்டன் வேறு கிரைண்டர் மாற்றிட்டேன். இந்த மூடி மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது, ஃபைபர் குவாலிட்டிங்கிறதுனால தூக்கி போடாத இதை எப்படி நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். கடையிலையும் போடல, தூக்கியும் போடல, எடுத்து ரீயூஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கீழே நம்ம பர்னர், சூடுக்காக வைக்கிற பர்னர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பர்னரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கிச்சனுக்கு எமர்ஜென்சியாக சமைக்கிற திங்ஸ் மட்டும் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கடுகு, மிளகு, ஜீரகம், கடலப்பருப்பு, பெருங்காயம் நடுவில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி கிச்சனுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டு இந்த மூடியை தூக்கி போடாத கடையிலையும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம கிச்சனுக்கு ரீயூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுற்றுற மாதிரி. இப்போலாம் இது ஆன்லைனில் நிறைய ரேட்டில் விற்கிது. வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடாத இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காசு போட்டு ஒன்று நம்ம வாங்க தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படியெல்லாம் கிச்சனுக்கு ஆர்கனைஸ் பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். மாவு மூடுறதுக்கு ஒரு சில டைம் பெரிய அகலமான பாத்திரமாக இருந்தால் அவ்வளோ பெரிய பிளேட்டு நம்ம வீட்டில் இருக்கும். ஒரு சிலர் குறைவான பாத்திரமே யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி மூடியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய அண்டாவில் தண்ணி வச்சுருக்கோம், வட்டா சில்வர் தவளையில் இப்போ தண்ணி வச்சுருப்போம், அதுக்கு மூடியாக இந்த மாதிரி மாவெல்லாம் மூடுறதுக்கு நிறைய மூடியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மாவு மூடுறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஐடியா, நம்ம கூடையில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருப்போம். கொசுலாம் குட்டி குட்டியாக கொசுலாம் மிக்கும். ஒரு சில டைம் கொசு நிறையா வரும். அந்த மாதிரி கொசுலாம் வராத இருக்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கூடைக்கு நீங்கள் மூடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா இதுக்கு நீங்கள் இதை மூடியாக அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்கவும் கண்ணாடி மாதிரி நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும். உள்ளுக்கு என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இந்த மூடியை யூஸ் பண்ணி நம்ம டைனிங் டேபிளில் வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி என்கிட்ட சும்மா கொஞ்சம் வீட்டில் அந்த ஃப்ரூட்ஸை மட்டும் வச்சு காட்டுறேன். நிறையா ஃப்ரூட்ஸ் வாங்கினீங்கன்னா இதில் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி டைனிங் டேபிள் மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள், எந்த ஃப்ரூட்ஸ் வேணுமோ இப்படி சுற்றி விட்டு வேணுங்கிற ஃப்ரூட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு பாக்ஸுக்கு நம்ம குவாலிட்டியாக இருக்கும், ஆனால் மூடி உடஞ்சிருக்கும், இல்லை மூடி மிஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி மூடி இல்லாத பாக்ஸுக்கெலாம் நம்ம மூடி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் கைப்பிடியோடு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள். இது நான் ஸ்வீட் வாங்கின பாக்ஸோட அதோட மூடி தான். அதுக்கு மேலே ஒரு வாட்டர் கேன் மூடி கம்மு போட்டு ஒட்டியிருக்கேன். பாருங்கள், இந்த மூடி பாக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இதோட மூடி எங்கன்னு மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கு தான் மூடி நான் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எந்தெந்த பாக்ஸுக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது மூடி இல்லாத பாக்ஸ் இருந்தால் இந்த மாதிரி கூட நீங்கள் மூடியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் பிளாஸ்டிக் மூடியவே சாப்பாட்டுக்கெலாம், சூடான பொருளுக்கெலாம் மூடுறாங்க. தயவுசெய்து அது மாதிரி மூடாதீங்க. அந்த மாதிரி மூடுற மாதிரி இருந்ததுன்னா சின்ன சின்னதாக ஹோல் போட்டு நீங்கள் மூடினீங்கன்னா வேர்வை தண்ணி வடியாத இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம பாத்திரம் வளர்க்குற அந்த தொட்டி சிங்க்குக்கு தான் நான் மூடியாக யூஸ் பண்ணிக்கிறேன். நைட்டில் பேட் ஸ்மெல்லாம் ஒரு சில டைம் வரும், இல்லைன்னா அந்த ஓட்டை வழியாக பூச்சிலாம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கூட நீங்கள் மூடியாக ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக ஹோலுக்கு கரெக்டாக அந்த மூடி செட் ஆகுது. இந்த மாதிரி நைட் டைமில் நீங்கள் மூடிட்டிங்கன்னா எந்த பேட் ஸ்மெல் வரும், எந்த பூச்சியுமே இது வழியாக வராது. கரப்பான் பூச்சி அந்த மாதிரி நைட்டில் வர பூச்சிகள்லாம் கூட அவாய்ட் பண்ணலாம். நம்ம மேகிலாம் வாங்கினா அந்த கவர்க்குள்ளே இருக்கிற இந்த பேப்பர் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த அட்டை, அந்த அட்டையை நம்ம தூக்கி போடாத நிறையா ரியூஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நான் என்னவா ரியூஸாக யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி மடித்து விடுங்க. 2-3 மடிப்பு, எத்தனை மடிப்பு தேவையோ அத்தனை மடிப்பு நீங்கள் மடிச்சிக்கலாம். நான் 2 தான் மடிச்சிருக்கேன். 3 கூட நீங்கள் மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் செட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், அந்த மடிப்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்காக பின் போட்டிருக்கேன். அடியில் கம்மு வச்சு ஒட்டுனா தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா பேப்பர் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும். கம்மு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த பாக்ஸ் உள்ளே அப்படியே நல்லா ஒட்டிடுங்க. நல்லா காஞ்ச பிறகு இந்த மாதிரி கண்ணாடி ஆர்கனைசர் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், எத்தனை கண்ணாடி உங்கள் வீட்டில் இருக்கோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வாங்க, நம்ம மிக்ஸி எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி காது க்ளீன் பண்ணுற பட்ஸ் வச்சு அந்த கார்னர் கை நுழையாத இடத்துக்குலாம் இந்த மாதிரி பட்ஸ் வச்சு நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க. மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் க்ளீன் பண்ணாவே மிக்ஸி பார்க்க புதுசு மாதிரி இருக்கும். நான் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்கள் பாப்பா சட்னி போட சொன்னேன், வாரி அடிச்சிடுச்சு. சரி, இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம். அந்த க்ளீன் பண்ணும்போது ஒரு சில ஐடியாலாம் இருக்குது. அதையும் நம்ம வீடியோவாக போகலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த கிடுக்கெல்லாம் நல்லா பட்ஸ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடலாம்.
எங்கெங்கே உங்கள் விரல் போலையோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிற ஹோலெல்லாம் இந்த மாதிரி பட்ஸ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். நம்ம கேஸ் ஸ்டவ் சிம்மில் வைக்கிறது, ஃபாஸ்ட்டாக வைக்கிறது, அந்த கைப்பிடியை கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிச்சனுக்கு பாத்திரம் வளர்க்குற ஸ்டாண்டு எப்படி நம்மளே ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதோட லிங்க்கு தரேன் பாருங்கள். இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி டேரெக்டாக இது வந்து ஷாம்பு தண்ணி தான் நான் லிக்யூடில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கேன். இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக ஷாம்பு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மிக்ஸி கழுவும் போது அந்த ஹோல்லெல்லாம் தண்ணி போயிட்டு மிக்ஸி ரிப்பேர் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டேரெக்டாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது. எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள், காட்டுறேன். இந்த மாதிரி டேப்பு சுற்றி அந்த ஹோல் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த மாதிரி ஹோல் சுற்றி நீங்கள் ஒட்டிடுங்க. ஹோலில் அப்போ தான் தண்ணி போகுது. ஏன்னா இதெல்லாம் எலக்ட்ரிக் பொருள், அதனால் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில டைம் கரண்ட்டே கூட ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஹோல்லலாம் தண்ணி போகாத அளவுக்கு டேப் போட்டு நல்லா ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் தண்ணி போட்டிங்கன்னா உள்ளுக்கு ஹோல்லலாம் போயிட்டு எதுவுமே ரிப்பேர் ஆகாது. இந்த ஐடியாவுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும். எந்த பொருள் நீங்கள் எலக்ட்ரிக் பொருள் க்ளீன் பண்ணாலுமே ஹோல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டேப் போட்டு சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்கள். ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட பாருங்கள். நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் ஈர துணியை போட்டு நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா புதுசாக வாங்கினா மிக்ஸி மாதிரியே இருக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். ரேஷன் அரிசியில் 1 பங்கு உளுந்துக்கு 8 பங்கு அரிசியில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 7 லட்சம் வியூஸ் பார்த்துருக்காங்க. அதோட லிங்க்கையும் தரேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து நம்ம அதிகமாக வந்து ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணி இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாம் போடுறோம். ஆப்பம் ரெசிபியும் போட்டிருக்கேன், இட்லி ரெசிபியும் போட்டிருக்கேன். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். இப்போ வாங்க, நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ஈர துணியை போட்டு தொடச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். புதுசு மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செலட்டை ஒட்டிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். பாருங்கள், மேலெல்லாம் தொடச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்குன்னு. நல்லா இந்த மாதிரி ஈர துணி, அது டிஷர்ட் துணி, இந்த மாதிரி துணியை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி தொடச்சிங்கன்னா நல்லா பளபளன்னு புதுசாக இருக்கும். குழந்தைங்களோட பழைய டிஷர்ட்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாது. இந்த மாதிரி கிச்சன் க்ளீனிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் நிறையா ஸ்க்ரப்பர்லாம் விற்கிறாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டாக காசு போட்டு வாங்காத. இந்த மாதிரி டிஷர்ட் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோன்னா தேவையான போது எடுத்து கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக டிஷர்ட்டை தூக்கி போடாத. இந்த மாதிரி நிறைய யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜன்னல் துடைக்க, கண்ணாடி துடைக்க, எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஐடியா என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து தேங்காய் சாதத்துக்காக அருகாமனில் தேங்காய் திருவும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஓடெல்லாம் எடுத்துக்கிடுச்சு. இந்த பின்னாடி இருக்கிற ப்ரௌன் கலர் இருக்கலாம் ஓட்டெல்லாம் அவ்வளோ சிலர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய தேங்காயோட சதை இருந்ததுன்னா தூக்கி போடாத. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் தண்ணி விடாத நல்லா ட்ரை அடித்து பொரியலுக்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கடுகு, கடலப்பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம்லாம் தாளிச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் துருவலை போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்திங்கன்னா போதும். மாவில் கொட்டி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு சிலர் வந்து ரெகுலராகவே நம்ம தேங்காய் துருவல் போட்டு குழிப்பணியாரம் செய்வோம், ஒரு சிலர் போட மாட்டாங்க. ஆனால் தேங்காய் துருவல் போட்டு நீங்கள் குழிப்பணியாரம் ஊற்றுங்க, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இப்போ எடுத்து ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த கல் ரொம்ப ஸ்பெஷல். இது எங்கள் மாமியாரோட கல். அந்த காலத்தில் குழிப்பணியாரம் செய்கிற அந்த சட்டி தான் இந்த இது. நல்லா கல் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, தூக்கவே முடியாது. 5 கிலோ இருக்கும் போல், அவ்வளோ நல்லா வெயிட்டாக இருக்குது. ஆனால் கேஸ் தான் அதிகமாக தேவைப்படும். மற்றபடி நல்லா டேஸ்ட்டாக நல்லா பஃபியாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நல்லா பொசு பொசுன்னு பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள். நல்லா பெருசு பெருசாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இன்னும் கூட குழி நிறைய நம்ம மாவு ஊற்றினா நல்லா பெருசாக இட்லி மாதிரி வரும். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுவேன். பசங்க சாப்பிடும்போது சின்னதாக இருந்தால் தான் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் பார்க்கும்போதே அம்மா பெருசாக இருக்குது, நான் 2 தான் சாப்பிடுவாங்க. சின்னதாக இருந்தால் ஒரு 4-5 சாப்பிடுவாங்க. அதுக்காக கொஞ்சம் சின்னதாக தான் ஊற்றிருக்கேன். பெருசாக இந்த குழி அளவுக்கு ஊற்றினா ஒரு இட்லி அளவுக்கு வரும். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குழிப்பணியாரத்தில் தேங்காய் ஆல்ரெடி சேர்க்குறவங்களா இருந்தால் பரவாயில்ல, சேர்க்காதவங்க சேர்த்து செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக பொசு பொசுன்னு நல்லா இருக்கும்.
பாருங்கள், நான் குழிப்பணியாரத்தை அழுத்தி காட்டும் போதே தெரியும். சோள குழிப்பணியாரமாக இருந்தாலும் பரவாயில்ல, மாவு குழிப்பணியாரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெடி பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு குட்டி டிப்பு தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். வேர்க்கடலை நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம். கொஞ்சமாக இருக்கும்போது பாட்டிலில் போட்டு வெளியிலே வச்சிடும். ஒரு சில டைம் வண்டு புழுலாம் வைக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை ஒரு டைம் கசப்பு கூட ஏறிடும். இந்த மாதிரி பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற பிரியாணி இலையை உள்ளுக்கு வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா பூச்சியும் வைக்காது, கசப்பு தன்மையும் வராது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.